ஐக்கியத்துக்காக பாடுபட்டு இந்த கிராமத்தை உருவாக்குனாங்களோ அதுவே உருக்கொலைஞ்சிடும் போல் இருக்கு. இவங்க 2 பேருடைய விரோதம் முத்தி போனா கிராமமே 2ஆ போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது நீங்க தலையிட்டு நிலைமை சீராக்கணும். ராஜா, மத்தவங்க முன்னால உன்னை கேட்க வேண்டாம்னு பார்த்தேன். சங்கத்தை நீ இப்படி அவமதிக்கலாமா? சட்டங்களையும் கொள்கைகளையும் வகுத்த நாமே அதை மீறி நடக்கலாமா? சொல்லு ராஜா, நீ ஏன் இப்படி குடிக்க ஆரம்பிச்சிட்ட? என் இஷ்டம், நான் குடிப்பேன். நம்மள மாதிரி பொறுப்புள்ளவங்க சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நீ மட்டும் கெட்டு போறது இல்லாம மத்தவங்க கெட்டு போறதுக்கும் நீ ஒரு காரணமா இருக்கியே, இது தேவைதானா உனக்கு? எனக்கு தேவையானதை உன்னால கொடுக்க முடியுமா? சொல்லு ராஜா, சொல்லு. உனக்கு எது தேவையா இருந்தாலும் சரி, நான் கொடுக்கிறேன். உன்னால அதை கொடுக்கவும் முடியாது, என்னால குடிக்காம இருக்கவும் முடியாது. என் பிள்ளைங்க ராமலட்சுமணர் மாதிரி அவங்கள போல உண்டான்னு சொல்லி தலை தூக்கி நடந்துகிட்டு இருந்தேன். ஏண்டா இப்படி எல்லாத்தையும் தலைகீழ மாத்துறீங்க? திருடும் போது உங்களுக்குள்ள இருந்த ஒத்துமை இப்ப திருந்து வாழும் போது உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். கொண்டாங்கடா கைய, கொண்டாங்கடா. ஓஹோ, கைய ஒன்னா சேர்த்துக்க மாட்டீங்களா? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. என்னால செய்ய முடியாததை இந்த சங்கிலியாவது செய்தான்னு பாப்போம். உடல் 2 ஒட்டு இருந்தாலாவது உங்களுக்குள்ள உத்தமை ஏற்படுதான்னு பாக்குறேன். உங்களுக்குள்ள ஒத்துமை ஏற்பட்டு போச்சுன்னு நீங்களா வந்து என்கிட்ட சொல்ற வரைக்கும் இதை நான் பிரிக்க போறதில்லை. என்ன மாதிரி எங்களை இப்படி 4 பேர் பார்த்தா கேவலமா பேச மாட்டாங்க? காரி துப்பட்டா மிருகங்களை சங்கிலியால கட்டி அனுப்புற மாதிரி எங்களையாம இப்படி அனுப்புறீங்க? மிருகங்களா மாறிட்டீங்களே, அதனாலதான். மனுஷங்களா திரும்பி வாங்க, அப்போ சங்கிலி எடுக்கிறேன். பெத்தவ மாதிரிங்கிற நினைப்பு இல்லாம உங்களை பெத்தவ நான் தாங்கிற மதிப்பும் மரியாதையும் நீங்க என் மேல வச்சிருந்தா, இந்த பெத்தவ மேல ஆணையா சொல்றேன், கட்டளையிட்டு சொல்றேன், நானே இந்த சங்கிலியை பிரிக்கிற வரைக்கும் இதை நீங்க தொடக்கூடாது.